தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக குடும்பமானது மொத்த தமிழ்நாடும் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தொடர்ச்சியா நான் குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருந்தேன். அதுல ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, திமுக குடும்பம் மட்டும் இல்லைங்க, திமுகவில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், அப்புறம் திமுகவினுடைய கடைசி தொண்டன் வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல அடுத்து ஒரு 500,000 வருஷத்துக்கு திமுக தான் ஆள போகுது, பரம்பரையா திமுக மட்டும்தான் ஆள போகுது, அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுக கட்சிக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல திமுக குடும்பம்னு நாம நினைச்சோம், இப்ப ஒட்டுமொத்த திமுக கட்சிக்காரங்களும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சமீபத்துல தமிழிசை அவர்கள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பார்த்தசாரதி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் அங்க வந்து அவரு விஐபி தரிசனத்துல ஓசில சாமி பார்க்க வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, தமிழிசை அவர்கள் நீங்க போக கூடாது உள்ள அப்படின்னு சொல்லி தமிழிசை அவர்களை மிரட்டுறாரு. என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, நீங்க 20 பேர் வந்திருக்கீங்க, ஆல்ரெடி 20 பேர் போயிருக்காங்க அப்படின்றாங்க. தமிழிசை அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் மக்களோட மக்களா சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்கேன், கோவிலுக்கு எத்தனை பேர் வரணும் எத்தனை பேர் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கறதான் சொல்றாங்க. நாங்களும் என்ன சொல்றோம் அப்படின்னா, சேகர் பாபு அவர்களே தமிழிசை அவர்களை பார்த்து மிரட்டுறீங்களே, இந்த மிரட்டுறீங்க, நீங்க வரக்கூடாது, நீங்க கோயிலுக்குள்ள போக கூடாது, ஏற்கனவே 20 பேர் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை அவர்களை கையை காட்டி நீங்க மிரட்டுறீங்க, அந்த உங்க அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க அவங்க மேல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதே இடத்துல தமிழிசை அவர்கள் இருக்கிற இடத்துல துர்கா ஸ்டாலின் இருந்தா நீங்க துர்கா ஸ்டாலினை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா? அந்த மாதிரி உங்களால கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா சொல்லுங்க. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா உங்களை தூக்கி வெளியில போட்டுருவாங்க, நீங்க அமைச்சராகவே இருக்க முடியாது, நடுத்தெருவுக்கு வந்துடுவீங்க. சோ தமிழிசை அவர்கள் மீது நீங்க காட்டக்கூடிய அந்த வெறுப்பை அந்த அதிகாரத்தை நீங்க துர்கா ஸ்டாலின் மேல காட்டுவீங்களா? இதுதான் உங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்வி. கோவில் ஒன்னும் உங்க குடும்ப சொத்து இல்லைங்க சேகர் பாபு அவர்களே, நீங்க வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தான். நீங்களே வந்து விஐபி தரிசனங்கிற பேர்ல எத்தனை தடவை பொதுமக்கள் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து கால் வலிக்க காத்து நிக்கிறாங்க கோயில்ல, நீங்க மட்டும் விஐபி தரிசனம்னு ஒரு கோவில்லையும் சிறப்பு தரிசனம் போயிட்டு நீங்க ஓசில பாத்துட்டு வரீங்க. அப்ப இதற்கெல்லாம் வந்து யாரு கேள்வி கேட்கறது? விஐபி தரிசனம் அப்படின்னா அதுக்கு வந்து கட்டண தரிசனம் இருக்குல்ல, அப்ப நீங்க வந்து காசு கொடுத்து போறீங்களா? எல்லா கோவில்லையும் வந்து விஐபி தரிசனத்துக்கு நீங்க பணம் கட்டி தான் சுவாமி தரிசனம் பண்றீங்களா? சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்லணும். எத்தனை பேர் நிக்கிறாங்க வரிசையில கோவில்ல, எத்தனை பேர் வந்து வரிசையில் நிக்கும் போது நீங்க போகும்போது பெண்களே கூப்பிட்டு சொல்லிருக்காங்க, ஐயா எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஒரு பெண் வந்து சேகர் பாபு கிட்ட பேசுறாங்க. உடனடியாக சேகர் பாபு வந்து அந்த பெண்கிட்டையும் அம்பிழுக்கிறாரு. அந்த வீடியோவும் வைரலா பரவுச்சு. சேகர் பாபு அவர்கள் பக்தர்களை மதிக்கிறது இல்ல. சோ இந்த திமுக குடும்பம் என்பது ஒட்டுமொத்த தமிழகமும் நமக்கு தான் சொந்தம்னு ஆடிட்டு இருக்காங்க. கோவில்கள்ல இந்த மாதிரி அதிகாரம் பண்ணாதீங்க. திமுகவினர் வந்து ஏற்கனவே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில்ல போயிட்டு கருணாநிதி வந்து நான் வந்து அங்க ராஜராஜ சோழனுக்கு விழா எடுப்பேன் அப்படின்னு இவர் கோவிலுக்குள்ள போனதுனாலதான் அதுக்கப்புறம் அவரால் முதலமைச்சராகவே ஆக முடியல. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, கோவில்ல வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அதிகாரம் பண்ணாதீங்க. சேகர் பாபு அவர்களே, தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோவில்கள் அழிகிற நிலைமையில இருக்கு. அந்த கோவில்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அழியிற நிலைமையில இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாத்து, அதுல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பாதுகாத்து அந்த கோவில்கள்ல வந்து தொடர்ச்சியா பூஜை நடப்பதற்கு ஏற்பாடு செய்யணும். அதுதான் இந்து அறநிலையத்துறையோட வேலை. அழிய போற கோவில்கள் எல்லாம் வந்து பாதுகாக்காம எந்த கோவில்கள் எல்லாம் லட்சக்கணக்குல கோடி கணக்குல வருமானம் வருதோ அந்த கோவில்களை மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த கோவில்கள் மட்டும் தமிழ்நாடு மொத்தமும் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 கோவிலுக்கு மேல இருக்கும். அந்த வருமானம் வரக்கூடிய கோவில்களை மட்டும் இந்த அறநிலைத்துறை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு காசு பார்த்து கொள்ளடிக்கிறீங்களே, இது நியாயமா சொல்லுங்க? அழியக்கூடிய நிலைமையில இருக்க கோவில்களை கண்டுபிடிச்சு அந்த கோவில்களை புனரமைக்கணும். கோவில்கள்ல உண்டியல்ல வரக்கூடிய வருமானம் என்பது அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் கோவில்கள்ல வந்து அந்த கோவிலை வந்து புனரமைப்பதற்கும் இதற்கு தான் நீங்க பயன்படுத்தணும். அறநிலையத்துறை அதிகாரின்ற பேர்ல கோவில்ல அராஜகம் செய்யக்கூடிய ஒரு கும்பலே இருக்கு. கோவிலுக்குள்ள செருப்பு போட்டுட்டு வர்றது, கோவிலுக்குள்ள வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கறி சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல கோவிலுக்குள்ள காரை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு கார் கழுவுறது, பைக்கை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு பைக்கை கழுவுறது கோவிலுக்குள்ள. இந்த மாதிரி அறநிலையத்துறை அதிகாரிகளே வந்து கடவுளையும் மதிக்கிறது இல்ல, கோவில்களோட புனிதத்தையும் மதிக்கிறது இல்ல.
ஒரு சர்ச்சு கிட்டயோ மசூதி கிட்டயோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரத்தை காட்டுமா? சர்ச்சை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அறநிலைத்துறையில சேர்த்துக்கிறோம், மசூதி எல்லாம் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அறநிலைத்துறையில சேர்த்துக்கிறோம்னு திமுக அரசாங்கம் கேட்குமா? கோவில்களை மட்டும் நீங்க புடுங்கி வச்சுக்கிட்டு, கோவில்ல இருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, பத்தாததுக்கு அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் கோவில் நகைகள் இருந்தது பத்திரமா பேங்க்ல, கோவில் பேர்ல. அந்த நகைகள் எல்லாம் உருக்கி தங்கமா மாத்தி எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? அதுக்கான கணக்கை உங்களால காட்ட முடியுமா? அதிமுக ஆட்சி முடியும் வரை சமயபுரம் கோவிலுக்கு சொந்தமா வந்து கோடிக்கணக்கில் பணம் என்பது அந்த சமயபுரம் கோவில் பேர்ல இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பணம் வந்து காணாம போயிருக்கு. சமயபுரம் கோவில் பேர்ல, சாமி பேர்ல இருந்த பேங்க்ல இருந்த பணம் காணாம போயிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பணம் எதனால காணாம போச்சு? அந்த பணத்தை எடுத்து என்ன செலவு பண்ணீங்க? இதெல்லாம் வந்து கணக்கு காட்ட முடியுமா? கோடிக்கணக்கான பணம் ஏதோ 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க கோவில்கள் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் உருக்கி தங்க கட்டியா மாத்தி எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? எத்தனை கோவிலுக்கு சொந்தமான பேங்க்ல இருந்த பணம், அந்த பணத்தை எடுத்து என்ன செஞ்சீங்க? இதற்கெல்லாம் கேள்வி கேட்டா சேகர் பாபு கிட்ட பதில் இருக்கா? தமிழிசை அவர்களை போய் மிரட்டுறீங்க. இங்க தமிழ்நாட்டுல நீங்க அதிகாரத்துல இருக்கிறதுக்கே இந்த மிரட்டுறீங்க. இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு வந்து மக்கள்கிட்ட கொள்ளடிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு அந்த பயம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பிஜேபி தான். திமுகவை விட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதற்கு பிஜேபி அனுபவிக்கட்டும். திமுகவை விட்டு வச்சதுக்காகவே இப்ப தமிழிசை அவர்களை பார்த்து சேகர் பாபு மிரட்டுறாரு. நாளைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்தாலோ, இல்ல பிஜேபியில நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்தாலோ, இல்ல பிஜேபி கட்சியாரங்க வேற யாரு வந்தாலும் தொடர்ச்சியாக சேகர் பாபு போன்ற நபர்கள், அப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய சில்லுவண்டிகள் எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கும். பாஜகவுக்கு இது தேவைதான். இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தும் இந்த திமுகவை எதுவுமே செய்யாம பாஜக விட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதற்கு பாஜகவுக்கு கிடைச்ச ஒரு தண்டனையா ஏத்துக்கலாம், சரிங்களா? ஆனா பிஜேபி வந்து டெல்லியில பவர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க இங்க தமிழ்நாட்டுல மிரட்டுறது, அப்படியே டெல்லிக்கு போனா அங்க மோடி கால்ல விழுந்துட வேண்டியது. சோ டெல்லியில இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறத காட்டிக்க கூடாது. அதுல வந்து திமுக ரொம்ப விவரமா இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து ஊன்னு கம்பு சுத்துவாங்க, அப்படியே டெல்லியில போயிட்டு காலில் விழுந்துருவாங்க, ஐயா சாமி அப்படின்னு. இப்படித்தான் திமுக வந்து ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காலம் காலமா. சேகர்பாபு ஐயாவும் அப்படித்தான். தமிழிசை அவர்கள் மீது காட்டிய அந்த கோபத்தை, அந்த அதிகாரத்தை துர்கா ஸ்டாலின் மேல உங்களால காட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு சேகர் பாபுவாலையும் பதில் சொல்ல முடியாது, திமுக கட்சிக்காரன் எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆட்சி மாறினால் காட்சி மாறும். இத வந்து புரிஞ்சிக்கணும். இத வந்து திமுகவினர் புரிஞ்சுக்கணும். ஆட்சி மாறினால் காட்சி மாறும். எவ்வளவு நாளைக்கு நீங்க அதிகாரத்துல இருந்துருவீங்க? 500-1000 வருஷம் தமிழ்நாட்டை கண்டினியூஸா ஆட்சி பண்ணிடுவீங்களா? உங்களால முடியாது இல்ல. அது ஏதோ வந்து நம்ம இப்ப அதிகாரத்துல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் 3 மாசம் தான் எலெக்ஷன். அப்புறம் பாருங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க போக போறீங்கிறதையும் பாத்துக்கோங்க. சோ அதிகாரம் கையில இருக்கு அப்படின்னு அதிகமா ஆடாதீங்க அப்படிங்கறத திமுகவினருக்கு நாங்க சொல்லிக்கிறோம். இந்த பதிவத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.